அரசியலாக நாங்கள் கொஞ்சம் இழந்து போனோம். ராமநாதத்தில் அப்படி ஒன்றும் நடக்க போறதில்லை, வட்டைக்கு நடக்க போறதில்லை. ஆனால் வேறு இடங்களால கொஞ்சம் நாங்கள் விட்டு சபை இன்னொரு என்பிபி இந்த கைக்கு போயிட்டு போயிருப்பாங்க ஒரு கதை. இப்போ சந்தைக்கு ஒரு கடையை கோல் பண்ணுறேன்டா, வட்டக்கட்சியாக இருக்கட்டும், அது அல்லது அக்கராயனாக இருக்கட்டும், அல்லது கிளிநொச்சி சந்தையாக இருக்கட்டும், புதுசாக கட்டின கடைகளை அங்கே உள்ள வர்த்தகர்களுக்கு கொடுக்கறதுக்காக அவர்கள் விண்ணப்பம் கோருறால் அவர்கள் விளம்பரி பத்திரிகையில் கோல் பண்ண மாட்டாங்க, அவர்கள் வீரேசலும் கோல் பண்ண மாட்டாங்க. அவர் சிங்கள பேப்பரில் எங்கே கோல் பண்ணுவீங்க? கொழும்புல தான் கோல் பண்ணுவீங்க. கொழும்புல தினகரன்லேயே அல்ல சிங்கள பேப்பரில் வந்தால் 6 விண்ணப்பம் போடுவான்னு நினைக்கிறீங்க? முழுக்க தென்பகுதியை சேர்ந்த அல்லது 6 முஸ்லீம் சகோதரர்கள் அல்லது அங்கால இருக்கிற சிங்கள சகோதரர்கள் தான் அதுக்கு விண்ணப்பத்தை போடுவீங்க. போட்டால் அவன் 54 லட்சம் ஒரு கடைக்கான்னு சொன்னோன்னா அவன் வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுவான். இன்னொரு நேற்று ஆள் என்ன கேட்குறார், அந்த கிளிநொச்சிக்குள்ள இருக்கிற கடை இருக்குதானே, அந்த கடையில் 2 கடையை தனக்கு நான் உடனே காசு கட்டுவேன், எனக்கு நீங்கள் சிபாரிசு பண்ண மாட்டீங்களா, தான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு சொன்னார். இன்னும் அது பிளாட் பண்ணின கடையாம், அதுதான் நான் திருவே, அதுக்காக தான் என்ன சிபாரிசு பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நான் கேட்டால் அதான் வழக்கு போட்டில் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் அறிய இல்லையோண்டு அப்படி ஒன்று கொழும்புல எது கேட்குறாரு என்னது. அப்போ எவ்வளவு ஆர்வமாக வெளியில் உள்ளாக்கள் இருக்கணும். அப்போ உண்மையாக பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டே போயிடுவான். இதுக்கு தான் சபை இருக்கணும். என்னென்றால் கடை இடிஞ்சது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது, அப்போ அவர்களுக்கு தான் அந்த கடை வழங்கப்படணும் என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்கடையாக்கள் சபையில் இருக்க வேணும், எங்கடையாக சபை இருக்க வேணும். இதுதான் முக்கியமானது. மற்றது இது ஒரு அடிமட்ட அரசியல் தானே, ஒரு கிராஸ் ரூட் லெவலில் மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல் பயணம். இந்த அரசியல் பயணத்தில் நாங்கள் தெளிவாக பயணம் செய்தால்தான், எங்கள்கிட்ட இருக்கிற கொள்கை ரீதியான அரசியலை தளமாக வச்சிருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகலாம். இல்லாட்டி கொண்டு போகலாம், மக்களை மறந்தே போயிடணும். இந்த நிறைய நாங்கள் பேச கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊரில் எத்தனை பேர் வீரச்சாவண்டு கேட்டால் எத்தனை பேர் டக்குன்னு சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க. சரி, எங்களோட வீட்டில் நடந்த வீரச்சாவை கூட நாங்கள் எங்களோட சௌகரத்தை சொல்ல பயப்படுறோம், அல்லது நாங்கள் அதை அசால்ட்டாக அதை அசண்டையினமாக விடுறோம். அவன் ஏன் இந்த மண்ணில் செத்தான், என்னத்துக்காக போராடினான், அவன் தியாகம் என்ன, அந்த தியாகத்தின் உச்சமான அளவு என்ன என்றதை நாங்களே விட்டு கொண்டு போகிறோம், மெல்ல விட்டு கொண்டு போகிறோம். அப்படி என்ன எதிரி என்ன செய்ய போகிறான்? ஒரு சோல்ட் உப்புண்டைக்கான ஆனரவில் இருக்கிற உப்பளத்தின் பெயர் உங்களுக்கே வரலாற்றில் தெரியும். நான் புதுசாக சொல்லல, ஆனையிற உப்பண்டு தான் அதுக்கு பேர். ஆனையிற உப்பண்டதை ரஜ லுணு உப்பண்டு மாத்துறாங்க. நீ எங்கப்பா இருக்கிற உப்பங்க விளையுது, ஏன் நீ மாத்துற அந்த பேரை? இப்போ உடனே நான் கந்துநெத்தியோட ஹோல் பண்ணி கேட்க சொல்றாரு சுதீதரன், அது சின்ன ஒரு பை மிஸ்டேக், நான் இமீடியட்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். இன்றைக்கு கேள்விப்படுறேன், அங்கே அந்த பேக் அடிக்க கொடுத்தாச்சாம் அந்த சேமன், உப்பளத்தின் சேமன் பேக் அடிக்க அந்த ரஜ லுணு என்ற பேர்லயே கொடுத்துருக்காரு, அந்த போர்டில் இருக்கிறோட என்னோட காய்ச்ச. அப்போ யோசிச்சு பாருங்க, எங்களை எப்படி அவங்க நடத்துறாங்களேன்னு. சாதாரண உப்பு கூட எங்களோட பேர் இருக்கலாது, எங்களோட ஊர் பேர், எங்களோட ஹிஸ்டாரிக்கல் நேம் இருக்கலாது, எங்களோட வரலாற்று பேர் இருக்கலாது. இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்தை எப்படி போக போகிறோம், என்ன நடக்க போகுது? இப்போ நாங்கள் அடுத்தது நாங்கள் அடைகிறோண்டா எப்படி போகிறது? இதுக்கு என்னன்னா, பிரதேச சபை எங்களோட கையில் இருந்தால், உப்பளத்தின் கட்டடம் கட்டுறாலும் சரி, உப்பளத்தில் ஒரு பேக்கெட்டை கொண்டு வந்து பேக்கெட் பண்ணுறாலும் ஆர்கிட்ட அனுமதி எடுக்கணும், பிரதேச சபையில் எடுக்கணும். பிரதேச சபை எங்கடையா இருந்தால், அகப்ப பிடிக்கிறவன் எங்கடையாளா இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன என்ற ஒரு பழமொழி இருக்குதானே, அது மாதிரி பிரதேச சபை எங்கடையா இருந்தால் அது நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த அடிமட்ட அரசியல் என்பது இதை வென்றுட வேணும் என்று இப்போ இருக்கிற NDP அரசாங்கமும் மிக அளவில் மோசமாக முயற்சிக்கிறார்கள். இதை வெற்றி கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகணும். ஒரு வாக்கு கூட மாறி போகக்கூடாது, அதுதான் மிக முக்கியமானது. எங்களுக்கு இருந்ததை விட இவ்வளவு காலமும் கிடைச்ச வாக்குகளை விட ஒரு பெரும்பான்மை பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஈசன் சொன்ன மாதிரி எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குதான். உங்களுக்கு தெரியும், எனக்கு நடந்தது, கட்சியில நடக்கிறது, இன்றைக்கும் நான் எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் எனக்கும் தெரியும். தெரிஞ்சு கொண்டும் நான் சகித்து கொண்டு இருக்கிறேன்னா நான் நினைக்கிறேன், அன்றைக்கு ஒரு சொன்னால் இந்த உலகத்தில் சகிப்புத்தன்மை விருது உனக்கு தான் அடுத்ததாக கிடைக்க போகுது போல எனக்கு. அப்படி என்று நான் சொல்ல வரையில்லை. ஏன் நான் சொல்றேன் என்றால், சிலது ஒரு அரசியல் பயணத்தின் பொழுது நெருக்கடிகள் கணக்க வரும். நான் இனம் சார்ந்து தான் யோசிக்கணும், என்னுடைய நலன் சார்ந்து நான் யோசிக்க இயலாது. நான் ஒரு தலைவராக வரணும், நான் ஒரு செயலாளராக வரணும், அல்லது நான் மற்றொரு இனத்தில் இருக்கணும்னு நான் சிந்திக்கிறேன். இது ஒரு இனத்துக்கின்ற விடுதலைக்கான பயணம். எங்கட கட்சி என்பது ஒரு இன விடுதலைக்கான இயக்கம். ஒரு இன விடுதலைக்காக பயணிக்கிற நாங்கள் இன்றைக்கு துண்டு துண்டா உடைஞ்சு மெல்ல தள்ளி போயிட்டோம் என்றால், இப்போ NPP போலையும் சரி, UNPயும் சரி, SLPயும் சரி, SKVயும் சரி வந்து சிம்பிளாக கேட்டு போவான். அவன் அங்கே இருந்து மினக்கட்டு வந்து இங்கே எலெக்ஷன் கேட்கிறான், நாங்கள் போய் அம்பாந்தோட்ட காலி களத்துறையில் நாங்கள் கேட்கறது. இதுதான் இன்றைக்கு உள்ள நிலவரம். ஆகவே இந்த பிரதேச சபைகள் என்பது எங்களுடைய மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கும் விடுதலைக்கான அரசியலை கொண்டு செல்வதற்கும், நாங்கள் அரசியல் வசீகரமாக எங்களோட மக்களை தொடர்ந்தும் ஒரு வழி பயணத்தில் ஒரு கொள்கை ரீதியான அரசியலை வழிப்படுத்தி கொண்டு போறதுக்கும் இது எங்களுக்கு மிக முக்கியமானது. அதனால்தான் இந்த பிரதேச சபைகள் எங்களோட கையில் இருக்க வேணும்.
தயவு செய்து அதை ஒரு அதிகமான கருத்தில் எடுங்க. மக்கள் கேட்பினோம், நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு போனோன்னா தானே கேட்பினோம். கேட்டுக்க நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம், என்ன செய்வோம்.